டயபெட்டிக் பேஷண்டா நீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இப்போ உங்களுக்கு வர ஒரு காம்ப்ளிகேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா ஷோல்டர் கேப்சூல் வந்து ரொம்ப டைட் ஆகுது. இதனால நம்ம ஷோல்டர்ல வந்து பெயின் அதிகமாகுது, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரொம்ப கம்மியாகுது, ஸ்டிஃப்னஸ் அதிகமாகுது. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது உங்க சுகர் லெவலை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. அது கூட நான் சொல்லித்தர எக்ஸசைஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், உங்க ஷோல்டரை ஃபார்வர்டில் நல்லா ஒரு 10 டைம்ஸ், அப்புறம் பேக்வேர்டா ஒரு 10 டைம்ஸ். செகண்ட் எக்ஸசைஸ், உங்க கை ரெண்டையும் நல்லா பின்னாடி கொண்டு போய் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு ஷோல்டரை நல்லா பின்னாடி ஒரு 10 டைம்ஸ். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி பண்ணுங்க. தேர்ட் எக்ஸசைஸ், உங்க ரெண்டு கையையும் தலைக்கு பின்னாடி வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பட்டர்ஃப்ளை மாதிரி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரேஞ்சுக்கு கொண்டு போங்க. ஃபோர்த் எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு டவலை நல்லா ரோல் பண்ணிட்டு உங்க ரெண்டு கையும் செஸ்ட்டுக்கு நேர வச்சு இந்த ரேஞ்சுக்கு வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து எல்போவை மடக்குங்க. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஃபிஃப்த் எக்ஸசைஸ், உங்க கை ரெண்டையும் நல்லா கிராஸ் பண்ணி இந்த மாதிரி செஸ்ட் கிட்ட வச்சு செஸ்ட்ல இருந்து ஷோல்டர், ஷோல்டர்ல இருந்து செஸ்ட், இந்த மாதிரி ஒரு 10 செட்டு பண்ணுங்க.